ஹே காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே 2. ஆக்சுவலி நேற்று ஈவினிங் வரப்போ பார்த்தீங்கன்னா சரியான மிஸ்ட்டு. நாங்கள் எப்படி அந்த ரூமுக்கு போனோம், கேபின் வீட்டுக்கு போனோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு சரியாக காமிக்க முடியல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் எர்லியாக மார்னிங்காகவே வந்து ஃபுல்லாக அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி கீழே இறங்கி எங்களோட ரூமுக்கு போனோம் அப்படின்றது தான் உங்களுக்கு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே இது மாதிரி நிறைய கேபின் ரூட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு இடம். கொடைக்கானலில் வந்து இந்த மாதிரியான கேபின் ரூட்ஸ் இருக்குது. அங்கே வந்து வியூ பாயிண்ட்ஸ் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணி ரூமு இதுதான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணதில் வந்து மொத்த க்ரெடிட்ஸும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு நவீனுக்கு தான் சேரும். ஏன்னா அவர் தான் வந்து மெனக்கெட்டு ஏகப்பட்ட லிங்க்ஸை பிடிச்சி அவங்கள்ட்ட இருந்து கான்டாக்ட்ஸை வாங்கி நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிற இடமா வேணும் அப்படின்னு கேட்டு ஃபுல்லாக இவ்வளோ தூரம் வந்து மெனக்கெட்ட அரேஞ்ச் பண்ணது. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செம்ம ஒர்த்தாக இருக்குது இந்த பிளேஸு. ஏன்னா நைட்டு நாங்கள் கேம்ப் ஃபயர் போட்ட இடம் தான் அது. ஃபுல்லாக அடைஞ்சு முடிஞ்சு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஒரு மிஸ்டிக்கலான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. காட்டெருமை தானே அது? மிஸ்டிக்கலான பிளேஸ்னு சொல்லி வாய மூடலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின்னாடி காட்டெருமை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரியான காட்டெருமை காலையில் ஒரு 4-5 அதுங்களோட குட்டிங்களோட வந்து கீழே இருக்கிற பேரிக்காய் தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க. இது ஆக்சுவலி நாங்கள் எங்களோட பேக் சைடில் வந்து ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. அங்கேருந்து வியூ பண்ணலாம். செம்மையான ஒரு வியூ இருக்குது. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வியூவில் வந்து கீழே பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு இருந்ததை பார்த்தோம். உண்மையிலே ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு அனிமல் தான் அது. ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட் இருக்குது, அது இல்லாமல் ஒரு டபுள் பெட் இருக்குது. நாங்கள் வந்து 4 பேர் போகிற மாதிரி இருந்தோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டை வந்து கீழே போட்டுக்கிட்டோம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ரூமோட காஸ்ட்டு அண்ட் இதை எப்படி புக் பண்ணுறது, இவங்க கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே, குழந்தையை போலவே இதயம் தொலையுதே. வானத்தில் பறக்கிறேன், மோகத்தில் மிதக்கிறேன், காதலா நானும் ஓர் காத்தாடியாகிறேன். வண்டி ஏறப்போகுது பாருங்கள். டிரைவர் வந்து மிஸ்டர் வினோத். அங்கே ஒரு வண்டி நிற்கிது. அந்த வண்டியை இப்போ பேக்கில் எடுக்கிறாங்க. ரிவர்ஸ் போனால் அழகாக போகலாம். அப்போ ரிவர்ஸ்லேயே போங்க. ரிவர்ஸ் போனால் அழகாக போகலான்னு சொல்லிட்டு டிரைவர் மிஸ்டர் வினோத் சொல்கிறாரு. ரிவர்ஸில் வண்டி மேலே ஏற்றணும்னா போகலாம் போகலாம் போகலாம். போகலாம். ஸோ ட்ரிப்பு ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்தான்னு சொல்லிட்டு டைம் ஒரு 11 o'clock ஆகிடுச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு அடுத்தடுத்த பாயிண்ட்ஸை கண்டினியூவாக போயிட்டுருக்க போகிறோம். நாங்கள் போனப்போ இந்த மாதிரி
சரி அதை கீழே இருக்குங்க. எங்கே வந்திருக்கீங்க? கொடைக்கானல். ஒருத்தர் போஸ் கொடுத்துட்ருக்காரு. அப்போலேருந்து ஃபோட்டோக்கு மட்டும் போஸ் கொடுக்குறாரு. ஒருத்தர் அப்போது தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு. தூக்கம் வந்தால் தூங்கி தான் ஆகணும் மக்களே, என்ன பண்ணுறது. மார்வெலஸ் பாயிண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா லேக் வியூ. சரி இவர் அந்த மாதிரி ஃபோட்டோ எடு. அப்புறம் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் சொல்ல விரும்புகிறேன், நிறைய சொல்ல விரும்புகிறேன். ஸோ அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? அடுத்து எங்கே போகிறோங்கிறத விட நீங்கள் எல்லாரும் ஒரு ஜாலி மூடுக்கு இருக்கணும். நீங்கள் யார் ஜாலி மூடில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு. நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும் எல்லாரும். ஏய் ஏய் உன்னதாண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். ஆஃப் பண்ணிட்டீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு நீ பேச சொல்கிறது பார்த்தீங்களா? அந்த பக்கம் எடுத்துட்டேன். சொல்லுங்கள் அடுத்து எங்கே போக போகிறோம்? அடாடாடாடாடாடா பேக்கரியை டெவலப் பண்ணது போதும் பண்ணு வேணும் வெண்ண வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா. அடுத்து லேக் வியூக்கு அடுத்து பைன் ஃபாரஸ்ட்டு, அதுக்கு அடுத்து என்னென்ன சொன்னீங்க? குணா கேவ். இது மனிதர் உணர்ந்து உள்ள மனித காதல் அல்ல, அந்த கேவ் போகிறோம். அங்கே போய் அதே மாதிரி போலாம் தெரியல, சும்மா வெளியில் சரி தோசை கற்றுவோம். எக்கோ அடிக்கலான்னு கேட்போம், கேட்டுருவா. அப்புறம் அடுத்து வேற என்ன பிளானு? அதுக்குள்ளே ஈவினிங் ஆயிரும், ரூமுக்கு போயிடுவோம். ஓ மிஸ்ட்டு செம்மையாக கிளம்புது. பைன் ஃபாரஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓயர் வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். சரியான மிஸ்டர்ல ஜஸ்ட் நோ சடனாக சேஞ்ச் ஆயிடுச்சு எல்லாமே. நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? ஒரு பிரச்சனையும் இல்லை. நைட் ஆர்டர் பண்ண பிரியாணி கிடைக்கலன்றதுனால டென்ஷன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க. ஸோ சரியான மிஸ்டு கிளம்பி இருக்கீங்க. ஒரு வித்தின் ஒரு 1 or 2 minutesலேயே பயங்கரமான மிஸ்டு கிளம்பிருச்சு எல்லா இடத்துலையுமே. இந்த குரங்கு பார்த்தீங்கன்னா டீ கடையிலேருந்து வலிஞ்சு ஓடுற ஒரு கெட்ட தண்ணியை வந்து குடிச்சிட்டு எங்களை பார்த்த உடனே பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அட்லீஸ்ட் இந்த குரங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி தொட்டியாவது எங்கேயாவது வச்சுருக்கலாம். அது பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.
பார்த்தீங்கன்னா இதுதான் பைன் ஃபாரஸ்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. சுற்றி எல்லாம் பைன் மரங்களாக இருக்குது. ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியராக இருக்குது. இந்த நிறைய படங்கள்லாம் இங்கே எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் போயர் வியூ பாயிண்ட் பார்த்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. இங்கே நீங்கள் கண்டிப்பாக வரலாம். ஒரு வித்தியாசமான ஏரியான்னு கூட சொல்லலாம் அதை. டிசம்பர் மந்தில் வர்றதில் இருக்க ஒரே பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்காது. அதோட வேறு லெவல் மிஸ்ட்டு. இங்கே கொஞ்ச நேரத்தில் லொக்கேஷனே மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான டைமில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தால் செம்மையாக இருக்குது. ஒன்றும் தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்க இடம் குணா கேவ். இந்த குணா கேவ் வந்து இதுக்குன்னு ஒரு தனி விளாகே பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு. ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தரேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வந்தோம், இங்கே என்ன நடந்தது, இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோஸ்லாம் எந்தெந்த பிளேஸ்லாம் நாங்கள் போனோம் அப்படின்னு டீட்டெயிலாம் அடுத்த விளாகில் வரும். ஸோ கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இங்கே இதை பற்றி டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் பிரபா சைனிங் ஆஃப். அடுத்த பாட்டுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள்.